அண்ணாமலை இப்படி பண்றது எல்லாருமே அவர் அண்ணாந்து பாக்குறதுக்காகத்தானா? ஜோசியக்காரன் எதை சொன்னாலும் ஜோஷா பண்றது நம்ம ஆளுங்க தான். சொசைட்டில நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கண்மூடித்தனமா இருந்தாலுமே, நம்மள கண்ணை மூடி வைக்கிற தனமா இருந்தாலுமே, சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? சோஷியல் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு யானை பாகன் சின்ன யானைய ஒரு வாழை மரத்துல கட்டி போட்டிருந்தாராமா. அந்த குட்டி யானை ரொம்ப ட்ரை பண்ணுதான், இழுக்குதான், அந்த கயிறை கழட்டிட்டு அதனால தனியா போகவே முடியல. எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துச்சு, அதனால ஒண்ணுமே பண்ண முடியல. நாட்கள் ஆக ஆக அந்த குட்டி யானை பெரிய யானையா வளர்ந்தும் கூட அந்த யானை பாகன் அதே வாழை மரத்துலதான் கயிறை கட்டி போட்டிருக்கிறாரு. சின்ன வயசுல இருந்தே நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் இதுல ட்ரை பண்றதுக்கு என்ன இருக்கு, அதே மரத்துல தானே கட்டி போட்டிருக்காங்க, இழுத்தா நம்மளால இழுக்க முடியாது அப்படின்னு அந்த யானை தன்னுடைய தன்னம்பிக்கைய ட்ரை பண்ணாமையே, ஏன்னா சின்ன வயசுல இருந்து பல தடவை ட்ரை பண்ணி ஃபெயிலியரை தானே சந்திச்சேன், திருப்பி ஏன் இதை போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு அந்த யானையோட பலம் அவ்வளோ பெருசா வளர்ந்துட்டாலுமே அந்த முயற்சியை கைவிட்டதுனால அந்த யானை அம்மா துண்டு வாழை மரத்தை இழுத்து போட்டுட்டு அதனால போக முடியல. இந்த யானை மாதிரி தான் குட்டியா இருக்கும் போதுல இருந்து நான் நிறைய விஷயங்களை பார்த்து வளர்ந்துட்டேன், எதுவுமே சொசைட்டில மாத்த முடியல. இனி நான் இவ்வளோ பலமா இருந்தாலுமே, உங்ககிட்ட தன்னம்பிக்கையும் சுய அறிவும் இருந்துமே இந்த யானை மாதிரி தான் இனி பிறகு என்ன மாறப்போகுது, நம்ம பெருசாயிட்டோம் ஆனா எதுவுமே மாறவே இல்லை, மாறாது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாமையே தான் விட்டுட்டு இருக்கோம். இந்த வருஷம் 2024 கடைசி வீடியோ இது. அதனால தான் நான் சொல்றேன், இத்தனை வருஷங்களா நம்ம முயற்சி பண்ணி நடக்கவே இல்லை, இனி 2025 புதுசா நம்ம ட்ரை பண்ணா நடந்துடவா போகுது அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு முயற்சியே பண்ணாம இந்த குட்டி யானை மாதிரி இருக்காதீங்க. கொஞ்சம் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைங்க. ஏன்னா இப்ப சொசைட்டில நடக்கிற நிறைய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கண்மூடித்தனமா இருந்தாலுமே, நம்மள கண்ணை மூடி வைக்கிற தனமா இருந்தாலுமே, நீங்க உங்க அறிவு கண்ணால புரிஞ்சுக்க முடியும், அதுல இருந்து வெளியில வர முடியும். நியூ இயர், புது வருஷம் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ரிசல்யூஷன் எடுக்கிறேன், நான் புது வருஷத்துக்குள்ள போகும்போது இதை பண்ணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பக்கெட் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா எதையுமே பண்ண மாட்டோம், அது வேற விஷயம். நீங்களே செக்லிஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. 2024 ஆரம்பிக்கும் போது நீங்க என்னென்ன லிஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருந்தீங்க, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணீங்களா அப்படிங்கிறத செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. நீங்க ஃபிட் செக் பண்றீங்களோ இல்லையோ செல்ஃப் செக் பண்ணிக்கோங்க. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், எவ்வளவு வெளிநாட்டுக்கு போனாலும், வெளியூருக்கு போனாலுமே நம்ம எல்லாத்தையுமே டெவலப் பண்ணிக்கிறோம். ஆனா இன்னும் ஒரு சில பேர் ராசி பலன் ஜோசியர்களை நம்பியே தான் வாழ்க்கை ஃபுல்லா கடந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாமே நீங்க நம்புறீங்க, ரைட். ஆனா இது உங்களை எந்த அளவுக்கு பாசிட்டிவ் வழியில கொண்டு போகுது அப்படிங்கிறத யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போறீங்க, உங்க ராசி பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லியிருப்பாங்க, நவ கிரகங்கள், இல்ல நீங்க என்ன தேதியில பிறந்தீங்க, நியூமராலஜி, இதையெல்லாம் வச்சு உங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கணிக்கிறது தான் இந்த நியூ இயர். புத்தாண்டுன்னு வந்துட்டாலே மெயினா நம்ம கோயிலுக்கு போறோமோ, இல்ல நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்றோமோ, இல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய மக்களுக்கு ஒரு பிலீஃப் என்ன அப்படின்னா, நம்ம ராசி எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இத்தனை வருஷம் கடந்து வந்தீங்க, ஒவ்வொரு வருஷமும் ராசி பலனை பார்த்து தான் வந்தீங்க. வருஷத்துக்கான ராசி, மாசத்துக்கான ராசி, அதுவும் இல்லாம நம்ம ஒவ்வொரு அந்த சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதையெல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் கேலண்டர்ல தினம் அந்த தேதியை கிழிக்கிற மாதிரி அந்த ராசி பலனை பாக்குறது, தூங்கி எந்திரிச்சதுமே இன்னைக்கு என்னோட ராசியில என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராசி பலன் மூஞ்சில தான் முழிப்பார். அந்த ராசி பலனை பார்த்தாதான் தன்னுடைய பலன் வெளியில வரும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா நீங்க பாக்குற ராசி பலன்லயோ இல்ல நீங்க பாக்குற ஜோசியத்திலயோ உங்களுக்கு இன்னைக்கு கெட்டது நடக்க போகுது, நீங்க அலர்ட்டா இருந்துக்கணும், இப்படி எல்லாம் ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அத நீங்க எவ்வளவு தூரம் நம்பி அதவே மனசுல வச்சுக்கிட்டே நீங்க ஆஃபீஸ்க்கு போறது, அதை மனசுல வச்சுட்டு இன்டர்வியூக்கு போறது, ஐயோ இன்னைக்கு நமக்கு ராசியில இப்படி போட்டிருக்கு, 6 மாசம் சனி பயிற்சின்னு போட்டிருக்கு, நம்ம தொட்டது எதுவுமே வழங்காதுன்னு சொல்லி அந்த 6 மாசம் சாப்பாடு சாப்பிடாம இருப்போமா, தூங்காம இருப்போமா,
இருப்போமா, 6 மாசம் எங்கேயும் போகாம இருப்போமா? ஆனா இந்த விஷயம் செஞ்சாலுமே உங்க மனசுக்குள்ள என்ன இருக்கும்? அந்த ஜோசியக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, நம்மளுக்கு நேரம் சரியில்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நேரம் எப்பவுமே சரியில்லாமல்லாம் கிடந்தது இல்ல. ஆனா நம்ம எப்படி நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் அதுலதான் சரியில்லாம போறது. எல்லா நாளுமே சூரியன் கிழக்குல தானே உதிக்குது, மேற்குல தானே மறையுது. எல்லா நாளுமே கரெக்டா தான் பூமி சுத்திட்டு இருக்கு. ரொட்டேஷன் ரெவல்யூஷன் எல்லாம் கரெக்டா தான் நடக்குது. ஆனா நம்மளோட எண்ணங்கள் தான் மாறிக்கிட்டு இருக்கு. மனுஷனோட எண்ணங்கள் குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க. இது ஏன் நான் இந்த ஆஸ்ட்ராலஜி பத்தி இவ்வளவு டீப்பா சொல்றேன்னா, நீங்க உங்க மேல ஒரு தன்னம்பிக்கை வைக்காம, ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ்ல நீங்க உறுதியா இல்லாம, இன்னொருத்தர் சொல்றத நீங்க நம்பிக்கிட்டு உங்களோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த பரிகாரம் பண்ண சொல்றதோ, இல்ல நீங்க உங்களுக்கு தோஷம் இருக்கு, 4 தோசை சாப்பிட்டாலாவது வயிறு நிறையும், இந்த தோஷத்தை கழிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த தோஷத்துக்காக நிறைய லட்ச லட்சமா செலவு பண்றது, அதுக்கப்புறம் என் பிசினஸ்ல லாஸ் ஆயிருச்சுன்னு ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் ஆகுறது. இவ்வளவு லட்சம் கொடுத்து நீங்க அவர் சொல்றத நீங்க நல்லாயிரும், இதை போய் பரிகாரம் பண்ணிட்டு இந்த பிசினஸை தொடங்குன்னு சொல்லும் போது, அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஓகே, சாமி சொல்லிட்டாரு அப்படின்னு நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கையை நீங்க உங்க மேலேயே வைக்கலாமே. உங்க பிசினஸ் மேல நம்பிக்கை வைக்கலாம், உங்க குடும்பத்தாரு மேல நம்பிக்கை வைக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிறவங்க மேல நம்பிக்கை வைக்கலாம். ஆனா நம்ம கிட்ட வேலை செய்யறவங்கள கூட நம்ப மாட்டோம். பல லட்சத்துல ஏமாத்துறவங்கள நம்ம நம்பிக்கையோட அவங்கள தெய்வமா வேற பார்க்க ஆரம்பிச்சிடறோம். இப்போ நம்ம இந்த அண்ணாமலை அண்ணா கதைக்கு வரலாம். சில சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்த்து தான் அண்ணாமலையார் அவர் சாட்டையால தன்னை அடிச்சுக்கிட்டாரு, 8 முறை அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சில மீடியாக்கள் சொல்லுது. சில சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த இந்த பொண்ணோட சம்பவம் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சோசியல் மீடியால நம்ம அது பரவிட்டு இருக்குது. ஞானசேகரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பின்னணியில நிறைய அரசியல்வாதிகள் இருக்காங்கன்னுலாம் அரசல் புரசலா பேசிட்டு இருக்காங்க. சோ இதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கிற வகையில ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு முறையில அண்ணாமலை அவர் சாட்டையால அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு. இதை நீங்க யோசிச்சு பாருங்களேன். இதுக்கு பின்னாடி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஜோசியக்காரர் சொன்னாரு, நீங்க சாட்டையால 8 தடவை அடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு, தமிழ் மக்களுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருன்னுலாம் சில பேர் சொல்றாங்க. சோ என்ன சொன்னாலுமே, இப்போ நான் ஒரு விஷயத்துக்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படின்னா அதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸ் என்ன? இந்த மாதிரி கற்பழிப்பு இல்ல கொள்ளை இதெல்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதுதானே லாஜிக்கலா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதுக்கு பதிலாக என்ன தானே நான் சாட்டையால அடிச்சுக்கிறேன், என்னை காயப்படுத்திக்கிறேன், இப்படி நான் போராட்டத்தை தெரிவிக்கிறேன். மகாத்மா காந்தி அவர்களே நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்கு அஹிம்சை வழியில தான் போராடினாங்க. தன்னையும் வருத்திக்கல, தன்னை சார்ந்திருக்கிறவங்களையும் வருத்திக்கல, போராட்டம்ன்ற பேர்ல உயிரெல்லாம் இழந்துக்கல. சோ ஒரு சால்ட் சத்தியாகிரக போராட்டம் இல்ல அமைதியான வழியில எதிர்ப்புகளை தெரிவிக்கலாம். மாதிரியான அநியாயங்களை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நம்ம கோரிக்கைகளா வைக்கலாம். இது மக்களோட பார்வையை ஈர்க்கிறதுக்காகவா இல்ல உண்மையா அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிக்கிறதுக்காகவா? அந்த குற்றவாளிக்கான தண்டனைகள் தான் இவ்வளவு கடுமையா இருக்கணும். அவங்களுக்கு ஏற்படுற அந்த வலியும் வேதனையும், குற்றவாளிய தண்டிக்கிற விதம் மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். சரி, அந்த பொண்ணுக்கான நியாயத்துக்காக தான் இவர் போராடுறாரு அப்படின்னா, இவர் போராடின ஸ்டைல தான் மக்கள் பேசுறாங்களே தவிர அந்த போராட்டத்தோட நோக்கத்தை யாருமே பேசலையே. நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் பண்ணவும் இல்லை, சப்போர்ட் பண்ண போறதும் இல்லை. ஆஸ் அ சைக்காலஜிஸ்டா அவரோட மனநிலை எப்படி இருக்கும், மாப் சைக்காலஜி மக்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றதை தான் உங்ககிட்ட ஒரு கேள்வியா வைக்கிறேன். கமெண்ட்ல உங்களோட கருத்துக்களை இதை பத்தின உங்களோட ஐடியாலஜியை பதிவிடுங்க. அண்ட் புது வருஷம் 2025க்குள்ள நம்ம எல்லாருமே சேர்ந்து போறோம். அதுல நீங்க முக்கியமான ரிசல்யூஷனை எடுத்துட்டு அந்த ரிசல்யூஷனை சக்சஸ்ஃபுல்லா இயர் எண்ட் வரைக்கும் கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அண்ட் ராசி பலனோ ஜாதகமோ ஜோசியமோ இது எல்லாமே ஸ்பிரிச்சுவாலிட்டி கிடையாது. இதெல்லாம் இன்ட்யூஷன்னால சொல்ற விஷயங்கள், சயின்டிபிக்லி எந்த ப்ரூஃப்மே கிடையாது. அதனால உங்களை நம்புங்க. தன்னம்பிக்கை அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்க ஸ்பிரிச்சுவல் பர்சனா இருக்கிறது கூட தப்பு கிடையாது. ஏன்னா ஒரு வழிபாடோ கடவுள் நம்பிக்கையோ நம்மள ஒரு நல்ல வழிக்கு தான் கொண்டு போகும். நம்மளோட ஒழுக்கத்தை, செல்ஃப் டிசிப்ளினை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை வைக்கிறது உங்களோட மூட நம்பிக்கையை வளர்க்குற மாதிரி தான் இருக்கும். தன்னம்பிக்கையை டெவலப் பண்ணிட்டு தன்னை சார்ந்தவங்களுக்கு மாதிரியா இருங்க. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். டாடா, பை பை.